மீனராசி நான் தாங்கிறது உலகத்தில் தைரியமாக ரிவீல் பண்ணுற ஒரே ஆள் நான் மட்டும்தான். மீனராசிக்காரர்கள் என்ன நடக்கும்? இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம் நன்றாக எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. காரணம் என்னவென்றால் 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இதை விட சிறப்பான ஒரு நேரம் என்பது எதுவும் இல்லை. 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இந்த புத்திர பிராப்திக்காக கவலைப்படுறவங்களுக்கெல்லாம், யாருக்கெல்லாம் தொடர்ந்து ஐவிஎஃப் பண்ணுறோம் சார், ஐவிஎஃப் பண்ணுறோம் சார், குழந்தை மட்டும் இல்லை சார், என்னென்னு கவலையப்படாதீங்க. குரு பகவானுடைய அருளாலே பிள்ளை பிராப்தி என்பது ஏற்படும். முதல் நல்ல விஷயம். அடுத்த நல்ல விஷயம் என்ன? இந்த குரு பகவான் உங்களை 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானம் என்றால் என்ன? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை பார்த்து விட்டார். பேரதிர்ஷ்டம் வரப்போகிறது மீனராசிக்காரர்களுக்கு. எழுதி வச்சுக்கோங்க. பேரதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, சும்மா விளையாட்டுக்காக லாட்டரி டிக்கெட் வாங்கி பார்த்தேன் சார், விழுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நேற்று ஒருத்தர் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது அதை பற்றி. இந்த போக்கர் விளையாட்டு இப்படி விளையாடுவோம், அது விளையாண்டு பார்த்தேன் சார். அந்த இதெல்லாம் விளையாடுவாங்கல்ல, அதெல்லாம் விளையாண்டு பார்க்குறோம். மலேசியாவில் நிறைய கண்ட்ரிகளில் இருக்கே, அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடும்போது திடீர் அதிர்ஷ்டம் வந்தது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் வருகின்ற விஷயங்களோ அதெல்லாம் நடக்கும்.